நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு காலையில் கிளைமேட் செம்மையாக இருந்தது. மழை வர மாதிரி இருக்கவும் மாடியில் இருக்க துணியெல்லாம் எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் ஹாய் சொல்லாயா. அப்புறம் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு தோசை சாம்பார் அம்மா பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு அவரைக்காய் பறிச்சிட்டு வா, சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டு தோட்டத்திலே இருந்த அவரைக்காயை பறிச்சிட்டு போய் நானும் கொடுத்தேன். எங்கள் அம்மாவும் சாம்பார் உடனே வச்சிட்டாங்க. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். வயலில் ஏதோ ஒரு மெஷின் மாதிரி வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னு பார்த்தா முத்து சோளம் ஊனிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இந்த மெஷின் பார்க்குறதுக்கே ஏதோ நொங்கு வண்டி மாதிரி இருந்தது. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நொங்கு வண்டினா என்னென்னு. யார் யாரெல்லாம் விளையாடி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கடையில் சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக வெளியில் போயிருந்தோம். அப்போ எதிர்ச்சியாக நொங்கு நான் பார்த்தேன். ஒரு பீஸ் 5 rupeesன்னு சொன்னாங்க. நான் ஒரு 3 பீஸ் தான் வாங்கினேன். சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய மரம் இருக்கும். நிறைய வெட்டி சாப்பிடுவோம். ஆனால் இப்போலாம் கடையில் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதிகமாக மரம் எங்கேயும் இப்போ இல்லை. அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா கெஸ்ட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.